புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஓம்சக்தி நகரை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். வில்லியனூர் சேதராப்பட்டு சாலையில் இயங்கி வரும் இரும்பு தொழிற்சாலையில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தொழிற்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சீனிவாஸ் வழக்கம் போல் ஆய்வு செய்துள்ளார். அப்போது கடந்த மாதம் 26ஆம் தேதி பாட்டில் தயாரிக்கும் இயந்திரத்தில் உள்ள இரும்பு பொருட்களை தொழிற்சாலையின் பின்பக்க வழியாக தூக்கி வீசி திருடி சென்றது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து மேலாளர் ஸ்ரீனிவாஸ் தொழிற்சாலையில் உள்ள இரும்பு பொருட்களை ஆய்வு செய்துள்ளார். அப்போது 264 கிலோ இரும்பு மாயமாகி இருப்பதும் அதனை திருடி சென்றிருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சீனிவாஸ் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரும்பு பொருட்கள் திருடிய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் சிசிடிவி அடிப்படையில் அதே பகுதியில் பதுங்கியிருந்த 2 வடமாநில வாலிபர்களை பிடித்து போலீசார் விசாரிக்கும் போது அவர்கள் இரும்பு தொழிற்சாலையில் இரும்பு பொருட்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.